வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இன்ஜினியர், என்ஜினியர், பொறியியலாளர். எந்த பிளானட் காரகமாக இருக்கு? இப்ப எல்லாம் புதன் புதன்னு கையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது புதன் டெக்னாலஜில நிறைய விஷயங்கள் வேலை மைண்டுக்கு வந்துருச்சு. எப்பொழுதுமே இன்ஜினியருக்கு கோர் சப்ஜெக்ட் 3 பேர். சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இந்த 3க்கும் காரகன் ஒரே ஒரு பிளானட் தான், செவ்வாய், மார்ஸ். சிவில் இன்ஜினியரும் மார்ஸ் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரும் மார்ஸ் தான், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் மார்ஸ் தான். இதுல புதனை நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. புதன் வந்துட்டு அங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு, டெக்னாலஜிக்கு நிறைய வரும். அங்க அந்த குரூப் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு புதனும் சேர்ந்துக்கிறோம் செவ்வாயோட. ஆனா இந்த 3 மெயின் சப்ஜெக்டுக்கு செவ்வாய் தான் முக்கிய காரகம். அவனுடைய சப்போர்ட் கிடைச்சிருச்சுனாலே அவங்க அந்த துறையில ரொம்பவும் பிரபல்யமாக வருவாங்க, நல்லாவும் இருப்பாங்க. பட் இன்னைக்கெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் போய் கம்ப்யூட்டர் இதுல போய் உட்கார்ந்து வேலை பார்க்கிறாருன்னா, அவர் படிச்சது வேணா செவ்வாயினுடைய படிப்பா இருக்கலாம். ஆனா அங்க போய் பணி செய்யறது புதனுடைய பணி. புதன் அறிவு தானே, அதனால ஈஸியா அதை பண்ணிட முடியும். ஆனா அதே இது அங்க அந்த இது கம்ப்யூட்டர் படிச்சவரை கொண்டாந்து மெக்கானிக்கல் வேலையை பார்க்க சொல்லுங்க, முடியாதுங்க. நன்றிங்க. நன்றி.